அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த் மிக்ஸ் செய்ய போறோம். அதாவது கருப்பு உளுந்த வச்சு தான். கருப்பு உளுந்த நான் கழுவிட்டு அதுக்கப்புறவு நான் அதை இரும்பு சட்டியில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுதேன். ஃப்ளேம் வந்து சிம்ல வச்சுக்கிடுங்க. வறுத்துட்டு அது கூட கொஞ்சம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நட்ஸு நான் வந்து முந்திரியும் பாதாமும் போட்டிருக்கேன். அதையும் கூட நல்லா வறுத்து எடுத்துக்கிடுதோம். எடுத்து இது கொஞ்ச நேரம் ஆறட்டும், வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். அதுக்கப்புறவு வீட்டுல சீரக பொடி, மிளகு பொடி இது எல்லாமே எல்லாம் தீந்துருச்சு. இனி அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இன்னைக்கு பவுடர் பண்ணிடலாம். ஏன்னா இப்ப ஈவினிங் சமயம் ஒரு 3 மணியா இருக்கு. இந்த சமயம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. அப்போ ஃப்ரீயா இருக்கிற டயத்துல நான் ஏதாவது பவுடர் நமக்கு தீந்துருச்சுன்னா அந்த பவுடரை தான் நான் வந்து வறுத்து வீட்லயே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவேன். உங்களில் எத்தனை பேர் இப்படி செய்வீங்கிறது எனக்கு தெரியல. அப்படி கிடைச்சதுன்னா, டைம் ஃப்ரீயா கிடைச்சதுன்னா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ சீரகம், மிளகு பொடி எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முட்டை மசாலாவுக்கும் பொடி வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஆம்லேட் போடும்போது இப்படி வறுத்து இந்த பொடியை போட்டா நல்லாவே டேஸ்டா இருக்கும். அதாவது மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், மிளகாய் வத்தல் இதை மட்டும் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு இதையும் பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா முட்டை ஆம்லேட்ல சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த உளுந்து இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பவுடர் பண்ணி ஜார்ல எடுத்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் முழு மல்லி அதையும் வறுத்து எடுத்துக்கிடுதேன். இது வந்து கறிவேப்பிலை, இதை கழுவி நல்ல வெயில்ல 2 நாள் காய வச்சாச்சு. இப்ப இதையும் வறுத்து பவுடர் பண்ணதுக்காண்டி எடுத்து வச்சுக்கிடுதோம். ஏன்னா இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு சட்டுன்னு ஒரு தோசை சுடுறா இருந்தாலும் தோசை மாவுல இதை கலக்கி நம்ம கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஏன்னா கிரீன் தோசை ஆயிரும், இல்லைன்னா கிரீன் இட்லி ஆயிரும். சில குழந்தைங்க கலரை பார்த்தோன்னே சாப்பிடுவாங்க. அப்படிங்கறதுனால சரி அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லதுல, அதனாலதான். அதுக்கப்புறம் எல்லா பவுடரும் ரெடி பண்ணி திரிச்சாச்சு. மிளகு பொடி, சீரக பொடி அதோட பாக்ஸ்ல எடுத்து போட்டாச்சு. இனி பெப்பர் பவுடரையும் அதோட பாக்ஸ்ல போட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் முட்டை மசாலாவுக்கு திரிச்ச பவுடர் அதையும் அதுல போட்டுற வேண்டியதுதான். போட்டுட்டு இனி மல்லி பவுடர் அதோட கிளாஸ் ஜார் இருக்கு. அப்ப அந்த ஜார்லாம் எடுத்து கொண்டு போடுவேன். ஆனா கண்ணாடி பாட்டில்ல போடுறது நமக்கு மசாலாக்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாவே கெட்டு போகாம ரொம்ப நாள் நல்லா இருக்கும். அதனால இப்ப கிளாஸ் ஜார்லாம் இப்ப நான் யூஸ் பண்றது. அப்ப அதையும் மல்லி பவுடரையும் இப்ப நான் அதுல போட்டாச்சு. போட்டுட்டு இனி இட்லி கருவேப்பில் பொடியும் நான் தயார் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நான் தயார் பண்ண இந்த ஹெல்த் மிக்ஸ், உளுந்த மாவு ஹெல்த் மிக்ஸ், இது வந்து நாட்டு சர்க்கரையிலயோ கருப்பட்டையிலயோ போட்டு காய்ச்சி குடிச்சிக்கலாம். அது ரெண்டும் வேண்டாம்னா உப்பு போட்டு வெறும் பிளெயின் தண்ணியிலையும் காய்ச்சி குடிச்சிக்கலாம். இது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி. நான் இன்னைக்கு காலையில என் பையனுக்கு பால் டீக்கு பதிலா இதுதான், ஒரு ஆளுக்கு வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. போட்டுக்கிட்டு நாட்டு சர்க்கரையை தான் கரைச்சி வச்சிருக்கேன். அப்ப அதை தான் அதுல ஊத்திட்டு நல்ல கிண்டி கொடுத்தோன்னா அது கூழ் மாதிரி வந்துடும். அப்ப அதை ஒரு டம்ளர்ல ஊற்றி கொடுத்தா அவங்க குடிச்சிருவாங்க. இன்னும் டீ காஃபி குடிக்கிறதுக்கு மேல இதையும் ட்ரை பண்ணலாம். அலைக்கும் சலாம்.